வெல்கம் டு ஆத்மா. நேரம் நமது வாழ்க்கையை நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரம் எல்லோருக்கும் சமமானதாக இருக்கிறதா? ரயிலில் பயணம் செய்யும் ஒருவருக்கும் அதை வெளியிலிருந்து பார்க்கும் இன்னொருவருக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாட்டில் முதல் அத்தியாயம்தான் தேவா. ஜனனி வா போலாம், ஜனனி வா நம்ம போலாம், ஜனனி வா போலாம், ஜனனி வா வா போலாம். ஏய் வா, நான் வர என்ன பண்ற? ஏய் நான் வர ஏந்திரி, எந்திரன்றல்ல வா வர மாட்டேன். வா. ஏய் வா, உயிரை வாங்கு. நான் வர மாட்டேன். வாடி. குமார், என்ன பண்றீங்க? எதுக்கு அந்த பொண்ணு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன இப்போ அப்படிதான் பண்ணுவோம். அதுக்கு பேர் மூத்த துப்பியா நீ ஆள்ற. இப்ப மட்டும் ஆட்டின வர. அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. முடியலனா வேலையை விட்டு போங்க. தேவையில்லாம அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. தபார், எங்களை பத்தி உனக்கு தெரியாது. தேவையில்லாம உன் நிம்மதியை நீயே கெடுத்துக்காத. அவ்வளோதான் மரியாதை. என்ன குமார், மிரட்டுறீங்களா? நீங்க 2 பேரும் இந்த வேலையிலே இருக்க முடியாது. டாக்டர்லாம் இல்லாத தைரியத்தில் தானே இப்படிலாம் பண்றீங்க. இன்னைக்கு புது டாக்டர் வரட்டும், மொத கம்ப்ளைண்டே உங்க மேல தான். எந்த பொறுப்பும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்குறேன். ஏய் சாருக்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா? அப்புறம் எத்தனை வருஷமா இந்த வேலை பாக்குறோம். பேசுற பாக்க எங்களுக்கு தெரியாது. பெருசா லாடு மாதிரி பேசுறான். மணி டேய். வேணாம், பார்த்து பேசு. ஏய் என்னடா பண்ணுவ? டாக்டர் வந்துட்டார், போடா போடாங்கறல. வச்சிருவேன். மணி போடா போ. ஏய் வா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். அவங்களாம் அப்படிதான் சார். டாக்டர் வந்துருவார், வாங்க போலாம். பயப்படாதீங்க, நான் டாக்டர் இல்ல, எங்க அப்பா தான் டாக்டர். அப்பா வந்துட்டோம்ப்பா, எந்திரிங்கப்பா, எந்திரிங்கப்பா, வந்துட்டோம்ப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா என் மானத்தை வாங்காதீங்கப்பா, எந்திரிங்கப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். யாருங்க ரிச்சிக்கு போற? குட் மார்னிங் டாக்டர். ஏண்டா அறிவியல் உனக்குலாம்? எத்தனை எங்க நீ பாடுற வண்டியா? என் சேத்துல தும்பி கொண்டு வந்தானே என்ன முறையிறா? டாக்டர் இருக்கட்டும், பேசிட்டு போய் பார்க்கலாமா? இப்பயே வா டாக்டர். உங்களுக்கு வீடு ரெடியா இருக்கு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்கன்னா. ஃப்ரெஷ் அப் ஆனாலும் அப்படிதான் இருப்பேன். பாலாஜி தானே? ஆமாம் டாக்டர், சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் டாக்டர். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் யார்ட்டையா சொல்லி திவ்யா கூட்டு போய் வீட்டை காட்ட சொல்லுங்க. ஓகே டாக்டர். அப்பா நர்ஸ். பசிக்குதுப்பா. அப்படியே அடிச்சாலும் இவளுக்கு சாப்பிட ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஹாய் குட்டிமா. டாக்டர் உங்களுக்கு ஃபர்மெண்டட் கஞ்சி 1 லிட்டரு, சரியா? சாயந்தரத்துக்கு வேணா அப்புறம் சொல்கிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். யார் நீ? வார்ட் பாய் சார். யூனிஃபார்ம் எங்க? துவைக்க போட்டிருக்கேன் சார். போய் எத்தனோடா? சட்டை கைட்டு சார். சட்டை மட்டும் கைட்டியா, பேண்டி சேர்த்து கைட்டியா?
வாங்க போகலாம். நான் பார்த்து வந்த பையன் ஏன்னா போய்விடுவான். ஜோலாப்பேட்டை கிராஸ்ல கார் விட்டு வரான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நகலாத்துன்னு கைகள்லாம் ஒத்துருது. டிரைவர் சின்ன பையன், என் தம்பி சரவணன் தெரியல. சரவணன் கண்ணாடிக்காரர் 2 பேரும் ஃபோன் பண்ணானுங்க. செல்லு கிடையாது, வீட்டுக்கு ஃபோன் வருமே லேண்ட்லைனு. நான் என்னடா அண்ணன், 2 பேர் என்னடா அண்ணன், எனக்கு ஆபத்து, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. பெரிய ரவுடி அவரு, இப்போ கூட இருக்கிறாரு. ஃபேமிலி ஃபேமிலிலாம் இல்லை டாக்டர். இந்த பொண்ணை இங்கே அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் யாரும் வந்து பார்க்கறதே இல்லை டாக்டர். ஏன் நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணி கூட்டு வர முடியாதா? ட்ரை பண்ணோம் டாக்டர். அவங்க வீட்டுக்கு போய் பாலாஜி சார் கூட பார்த்துட்டு வந்தாரு. ஆனால் அங்கே யாரும் இல்லை. இந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ் எதுவும் வந்தாலும் என்கிட்ட கொடுங்க. என் சைட்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே டாக்டர். ஓகே, எல்லா பேஷண்ட்ஸும் பார்த்தாச்சா? இன்னொரு பேஷண்ட் இருக்காரு டாக்டர். எங்கே? அவரை தனியாக ஒரு ரூமில் வச்சுருக்கோம். ஏன்? அவரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டாக்டர். பயங்கர அக்ரெசிவான கேரக்டர். எங்கே வச்சுருக்கீங்க? சிவா, பரவாயில்ல விடு. உங்க பேரு? தேவா. உங்களுக்கும் எனக்கும் பயங்கரமா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. எனக்கு கொடுக்க மாத்திரை மருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லையே, இது வேற மாதிரி இருக்கே. ஹேபிட்ரால், ரப்சனால், acetaminophen. ஹெராயின், ஹெராயின். நீங்களும் என்ன மாதிரி தான் போல இருக்கே. சூப்பர். நீங்கள் இதே மாதிரி கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ரூம்லேருந்து உங்களை சீக்கிரம் வெளில எடுத்துருவேன். எனக்கு இந்த ரூமை விட்டு போகணும்லாம் இல்லை டாக்டர். இட்ஸ் கூல் அண்ட் வார்ம். முக்கியமா இட்ஸ் கிளீன். பாலைவனம் மாதிரி கிளீனா இருக்கு. எனக்கு இதான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம மைண்ட் இஸ் எ மெட்டீரியலிஸ்டிக் திங். இவங்கெல்லாம் என் கையை கட்டி போட்டா என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. என் மைண்டை இவங்களால கட்டி போட முடியாது டாக்டர். இட்ஸ் ஃப்ரீ, வாண்டரிங் எவ்ரிவேர். அது பிடிச்ச இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்போ போயிடுவேன். நைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். டாக்டர், இந்த இடத்துல நிறைய ஹெல்ப் தேவைப்படும். எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்னை தேடி வாங்க. கண்டிப்பா. டாக்டர், அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க டாக்டர். அவர் ரொம்ப டேஞ்சரான ஆள். ஏன் பாலாஜி, அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு, அதனாலயா? டாக்டர், இந்தாங்க ஃபோட்டோ.
இந்த பொண்ணோட பிறந்த நாள் போன வருஷம் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஆல்ரைட், இது என்கிட்ட இருக்கட்டும். மெடிக்கல் ஸ்டாக்லாம் எங்கே வச்சிருக்கீங்க? வார்டில் டாக்டர். ஏன் தெருல எடுத்து போய் வைக்க வேண்டியதானே? ஃபுல்ஸ். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஷோரூம் இல்லை உங்களுக்கு? இருக்கு டாக்டர். அப்புறம் அந்த ரூம்ல வந்து ஒரு பையன் தூக்கு மாட்டி இறந்துட்டான். அதுல இருந்து அந்த ரூமை ஓபன் பண்றது இல்ல டாக்டர். ஏன்? ஏன்னா அது ஒரு பெரிய கதை டாக்டர். அந்த பையன் ஒரு பொண்ணு. நான் அந்த கதையை கேட்கல. ஏன் ஸ்டோர் ரூமை பூட்டி வச்சிருக்கீங்க? அந்த பையனோட ஆத்மா அந்த ரூம்ல இருக்கிறதுனால அந்த ரூம்ல அமானுஷ்யமான விஷயம் எல்லாம் நடக்குது டாக்டர். அதை கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா பாலாஜி? ஓபன் பண்ணுங்க பாலாஜி. டாக்டர், பாலாஜி, டாக்டர். இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். யார் பண்ணது இதெல்லாம்? சர்ச் ஃபாதர் டாக்டர். ரூம்குள்ள ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள தான் இருக்கு. முதல்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க பாலாஜி. ஓகே டாக்டர். அப்புறம் பாலாஜி, நைட் என்ன நடந்தாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்தணும் இல்லை. காலையில் பொறுமையாக சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. புரியுதா? ஏன் டாக்டர்? ஏன்னா நைட்டு நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். புரியுங்க. மனப்பிறழ்வு ஏற்பட்டவரோடு மனநலத்தோடு இருக்கும் நாம் சிறு நூலிழையில் மட்டுமே வேறுபடுகின்றோம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கோட்டை மீண்டும் கடக்க முடியாமல் மனச்சிறையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். அந்த சிறையிலிருந்து அவர்களால் மீள முடியாது. ஏனென்றால் தான் சிறையில் இருக்கிறோம் என்பதே பலருக்கும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட மனச்சிறையிலிருந்து முதலில் வெளிவரப்போகும் நபர் யார்? அத்தியாயம் 2, பேயறை. சாப்பிட்டியாடா நீ? அப்பா படுத்துக்கிற, நீ போய் தூங்க. குட் நைட்.
சரி தவறு என்று இந்த உலகில் ஏதும் இல்லை. தனது குட்டிகளை தானே உண்ணும் ஜீவராசிகள் இருக்கும் இந்த உலகத்தில் பிற உயிர்களுக்காக தன்னுயிரை மாய்த்துக் கொள்ளும் உயிர்களும் உண்டு. மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளை மனிதனை மீறும் பொழுது அதனை தண்டிக்க சட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்திற்கும் சட்டங்கள் உண்டு. அதை மீறும் பொழுது அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அத்தியாயம் 3 கர்மா.
உயிர் என்பதே ஒரு மர்மமான முடிச்சு. அந்த உயிரை பற்றிய தேடலில் பிறந்ததே ஆத்மா. தேடலில் விரக்தி அடைந்தவர்கள் அதற்கான விடையை கொடுத்து விடுவார்கள். ஆனால் விடை என்பது வேறு, உண்மை என்பது வேறு. வாழ்க்கை என்பது விடையில் முடிவதில்லை, தேடலில் தொடர்வது.